நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு வீடியோவில் நடிகர் சிவகுமார் அவர்கள் கோயிலுக்கு போகிறத பைத்தியக்காரத்தனம்னு சொல்லியிருக்கிறார். சினிமாவை வீட்டில் பார்க்காதீங்க, தியேட்டரில் போய் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய சினிமா துறை நடிகர் சிவகுமார் சொல்கிறாரு, சாமி கும்பிட கோயிலுக்கு போகிறது பைத்தியக்காரத்தனம்னு. சிவகுமார் பைத்தியம் அவர்களே, சினிமா துறை 100 ஆண்டுகள் தான் ஆகுது. அந்த சினிமாவை மக்கள் பார்த்ததால தான் நீங்களும் உங்கள் குடும்பமும் இன்றைக்கு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ஏழை மக்கள் கோயிலுக்கு போகிறது பைத்தியக்காரத்தனமா? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய கோயில்களில் தான் கல்வி, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம், அறிவியல், மருத்துவம், தொழில், விவசாயம், கலை, தற்காப்பு கலை போன்ற அனைத்து கலைகளையும் பயிற்றுவித்த இடம்தான் கோயில். ஏழை எளிய மக்களுக்கு அன்னமளித்து அன்னதான சத்திரங்கள் அமைத்து பசியாறுவதற்கு அன்னதானம் செய்த, தர்மம் செய்த இடம்தான் கோயில். அப்படிப்பட்ட கோயில்களில் இருந்த செல்வங்களை எல்லாம் உங்களை போன்ற இந்து விரோத சக்திகள் கொள்ளையர்களாலும் வெள்ளையர்களாலும் கொள்ளையடிக்கப்பட்டு இன்றைக்கி பல லட்சம் கோயில்கள் இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிட்டார்கள். மிச்சம் மீதி இருந்த இந்த கோயில்களையும் உன் போன்ற நயவஞ்சக இந்து விரோத சக்திகள் இன்றளவும் கொள்ளையடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏதோ இந்த ஏழை எளிய மக்கள் மன நிம்மதிக்காக கோயிலுக்கு போய் இறைவனை வழிபாடு செய்து தம் முன்னோர்கள் கட்டிய கோயில்கள் அழிந்து போகாமல் இருக்கவும் தங்களால் முடிந்த காணிக்கைகளை கோயிலுக்கு செலுத்தி வருகிறார்கள். அதை தடுக்கும் நோக்கத்தில் பேசும் சிவகுமார் அவர்களே, நீங்கள் அறிவு முத்தின பைத்தியம் என்பது இந்த உலகத்திற்கு நன்றாக தெரியும். ஒரு காலத்தில் சினிமா தியேட்டரில் கூடிய கூட்டம் இன்றைக்கு கோயில்களில் கூடுவது உங்களுக்கெல்லாம் வயிற்றெரிச்சலாக இருக்கிறது. காரணம், உங்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நீங்கள் பேசி பேசி மக்களிடத்தில் விரோதத்தை சம்பாதித்து கொண்டீர்கள். அதனால்தான் சினிமா துறையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிற மாரி நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். அதை உங்களை நான் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் வேணால் வீட்டில் சாமி கும்பிடுங்க, ஜபம் பண்ணுங்க, நமாஸ் படிங்க, தொழுகை நடத்துங்க, அது உங்களுடைய சௌகரியம். ஆனால் கோயிலுக்கு போகிறத பைத்தியக்காரத்தனம்னு சொல்கிறது மிகவும் அவலமான நிலை. இந்த நிலை நீடித்தால் இந்து மக்கள் இது போன்ற இந்து விரோத பேச்சுக்களை இனியும் சகித்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜெய்ஹிந்த்.